السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وعلى كل صحابة أجمعين. அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, எம்மீது கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகைகளை அடுத்து நாம் முக்கியத்துவம் கொடுத்து தொழுது வர வேண்டிய ஒரு தொழுகை இருக்குமேயானால் அது வித்ரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தொழுகையின் முக்கியத்துவத்தை பல ஹதீஸ்களின் மூலமாக எமக்கு வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தருணத்திலும் எந்த ஒரு நிலையிலும் இந்த தொழுகையை விட்டு விடாமல் தொழுது வந்துள்ளார்கள். அவர்கள் ஊரில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயும் தான், அவர்கள் பிரயாணங்கள் மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்திலும் இந்த தொழுகையை தொழுது வந்துள்ளார்கள். பொதுவாக பிரயாணம் என்பது ஒரு கடினமான காரியம், உடல்களை சோம்பல் படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் ஃபர்ல தொழுகையிலே கூட சுருக்கியும் சேர்த்தும் தொழலாம் என்ற அனுமதி எமக்கு வழங்கப்பட்டுள்ளது. அப்படி இருந்தும் இக்கடினமான நேரத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை விடாமல் தொழுது வந்த இந்த விடயம் என்பது இதனுடைய முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் பறைசாட்டுகிறது. அது மாத்திரமன்றி இந்த தொழுகையானது அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தையும் அவனுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடிய தொழுகையாக இருப்பதுடன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தாலா நேசிக்கக்கூடிய, அதாவது விரும்பக்கூடிய ஒரு தொழுகையாகவும் இத்தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. அபுதாவுத் அந்நசாய் திருமிதி போன்ற கிரந்தங்களிலே ரிவாஸ் செய்யப்படுகின்றது. ஜாபிர் அலி அல்லாஹு தாலானு மற்றும் அலி அலி அல்லாஹு தாலானு அவர்கள் ரிவாய் செய்கின்றார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா அஹ்லல் குர்ஆன் அவித்ரு ஃபஇன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர. குர்ஆனுடையவர்களே, நீங்கள் வித்ரு தொழுகையை தொழுது வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா வித்ருன், அவன் ஒருவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். யுஹிப்புல் வித்ர, இந்த ஒற்றைப்படையாக வரக்கூடிய இந்த வித்ரை விரும்பக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அறிவிக்கப்படுகிறது. இதன் மூலமாக அல்லாஹு தாலாவுடைய நேசத்தை பெற்று தரக்கூடிய, அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய ஒரு தொழுகையாக இந்த தொழுகை அமைந்திருக்கிறது. அது மாத்திரமன்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை எப்படி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் சொன்னால், சில பெரும் சஹாபாக்களுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற சஹாபாக்களுக்கு இதனை தாம் மரணிக்கும் வரைக்கும் தமது வாழ்க்கையில் இந்த தொழுகை தொழுது வரும்படி வசியத்தாக கூறியுள்ளார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயங்களை என் மரணம் வரைக்கும் அதனை என் வாழ்க்கையில் செய்து வரும்படி அவர்கள் எனக்கு வசிய செய்தார்கள். அதில் ஒன்று அன் ஊத்திர கபல் அன்னாம, நான் தூங்குவதற்கு முதல் வித்ரு தொழுகையை தொழும்படி வசியத்தாக கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸை சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் நமக்கு கண்டுகொள்ள முடியும். எனவே இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஒரு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தாக தொழுது வாருங்கள் என்று சொல்வதன் மூலம் இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் அல் வித்ரு ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின், வித்ரு தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கடமையான ஒன்று என்ற ஹதீஸும் கூட அபுதாவுத், அந்நசாய், இப்னு மாஜா, முஸ்னத் இமாம் அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால்தான் எங்களுடைய அனைத்து இமாம்களும் இந்த வித்ரு தொழுகை என்பது சுன்னத்துல் முஅக்கதா, அதாவது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகை என்பதாக எமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இதை தவிர இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு படி தாண்டி இந்த தொழுகையை வாஜிபான ஃபர்லான ஒரு அந்தஸ்துக்கு அவர்கள் கொண்டு சென்றுள்ளார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மதுஹபை பொறுத்த வரைக்கும் அதாவது இது ஃபர்லா, இந்த வித்ரு தொழுகை என்பது ஃபர்லான தொழுகையாக காணப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த வித்ரு தொழுகையை பற்றி எங்களுடைய அஹ்மத் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற சந்தர்ப்பத்தில், இந்த வித்ரு தொழுகை எவர் வேணும் என்று தொழாமல் விட்டு விடுகிறாரோ அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அவருடைய ஒரு கவுலும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை முக்கியத்துவம் கொடுத்து தொழுது வந்ததுடன் சஹாபாக்களுக்கும் அதனை செய்யும்படி ஏவி இருக்கின்றார்கள். சஹாபாக்கள், தாபீன்கள் எல்லாம் இந்த தொழுகையை முக்கியத்துவம் கொடுத்து தொழுது வந்துள்ளார்கள். எனவே இந்த தொழுகையை எமது வாழ்க்கையை நாமும் கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக, இந்த வித்ரு தொழுகையை தொழுவதற்கான நேரம் எது என்று நாம் பார்ப்போமேயானால்,
இஷா தொழுகையை தொடர்ந்து ஃபஜ்ர் தொழுகை சுபு தொழுகை வரைக்கும் வரக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த தொழுகையை நமக்கு தொழுது கொள்ள முடியும். ஆனாலும் அந்த நேரத்தில் மிகச்சிறந்த நேரம் எதுவென்று சொன்னால் இரவுடைய பிற்பகுதி தான் இந்த தொழுகை நிறைவேற்றுவதற்கான மிகச்சிறந்த நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சஹீல் புகாரி சஹீல் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இஜ்அலு ஆகிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரன், அதாவது உங்களுடைய இரவின் இறுதி தொழுகையாக வித்ர் தொழுகையை ஆக்கிக் கொள்ளுங்கள், வித்ர் தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே இதன் மூலமாக இந்த வித்ர் தொழுகை தொழுவதற்கான மிகச்சிறந்த நேரம் இரவின் பின்பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது யாருக்கு மிகச்சிறந்ததாக அமையும் என்று சொன்னால், யாருக்கு இரவின் பிற்பகுதியில் எழுந்து நின்று கண் விழித்து அதாவது அந்த தொழுகையை அடைந்து கொள்ள முடியும் என்ற உறுதி யாருக்கு இருக்கிறதோ அவருக்குத்தான் இதை அதாவது இரவின் பிற்பகுதியில் தொழுது கொள்வது சிறந்ததாக அமையும். அதுக்கு மாற்றமாக யாருக்கு அந்த உறுதி இல்லையோ, அவரால் எழும்ப முடியாது, கண் விழிக்க கஷ்டம், தூக்கம் மிகைத்து விடும், தொழுகை தப்பிவிடும் என்ற பயம் இருந்தால் அவருக்கு இரவின் முற்பகுதி அதாவது இஷாவை தொடர்ந்து அந்த தொழுகையை நிறைவேற்றுவது தான் அவருக்கு சிறந்ததாக அமையும். என்னென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸை கூறுகின்றார்கள். சஹீல் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், மன் ஹாஃப அல்லா யகூம மின் ஆஹிரில், யாருக்கு இரவின் இறுதி பகுதியில் எழும்புவதற்கு எழும்பி பயப்படுகிறாரோ, அவர் தொழுகை தப்பி விடும் என்று இவர் பயப்படுகிறாரோ அவர் ஃபல் யூத்திர் அவ்வலஹு, இரவின் முதலாவது பகுதியில் ஆரம்ப பகுதியில் இந்த வித்ர் தொழுகை தொழுது கொள்ளட்டும். அதற்கு மாற்றமாக அவர் என்ன செய்கின்றார், அவருக்கு இரவின் இறுதி பகுதியில் எழுந்து நின்று தொழ முடியும் என்ற உறுதி இருந்தால் அவர் என்ன செய்து கொள்ளட்டும், இரவின் பிற்பகுதியில் அந்த வித்ர் தொழுகையை தொழுது கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, அதுதான் மிகச் சிறந்தது, ஏனென்று சொன்னால் மலக்குமார்கள் ஆஜராகக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள். அது மாத்திரமில்லாமல் இரவின் பிற்பகுதி தான் அதாவது அல்லாஹு தாலாக்கு மிகவும் விருப்பமான அதாவது தொழுகைகள் அதாவது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறதுடன் அதாவது அல்லாஹு தாலாவுடைய கவனம் அடிவானின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த இரு சஹாபாக்களிடம் ஒரு கேள்வியை வினவுகின்றார்கள். மதா தூத்திரு, நீங்கள் எப்பொழுது வித்ர் தொழுகையை தொழுது வருகின்றீர்கள் என்ற கேள்விக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுத்த பதில், நான் இரவின் ஆரம்ப பகுதியிலே என்று கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் இரவின் இறுதி பகுதியில் நான் வித்ர் தொழுகையை தொழுது வருகின்றேன் என்று கூறிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவருமே பாராட்டினார்கள். இதன் மூலமாக இவ்வாறு இந்த அந்த பொதுவாக தொழுகை தொழுவதற்கான சிறந்த நேரம் என்பது இரவின் பிற்பகுதியாக இருந்தாலும் இப்படியான எவ்வாறான ஹதீஸ்கள் மூலமாக நாம் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னால், எந்த நேரமாக இருந்தாலும் இந்த வித்ர் தொழுகையை எப்படியாவது கடைபிடித்து வாருங்கள் என்ற விடயத்தை தான் இந்த ஹதீஸ் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்துகின்றார்கள். மேலும் இந்த வித்ர் தொழுகை என்பது ஒற்றைப்படையாக தொழுது வரக்கூடிய ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆக குறைந்தது ஒரு ரக்காத்தாகவும் அதே போன்று ஆக கூடியது 11 ரக்காத்துகளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் அஹப்ப யூத்திர பி ஹம்ஸின் ஃபல்யஃபல் அவ் பி ஸலாஸின் ஃபல்யஃபல் அவ் பி வாஹிதத்தின் ஃபல்யஃபல், 5 விருப்பமாக இருந்தால் 5 தொழட்டும், 3 விருப்பமாக இருந்தால் 3 தொழட்டும், 1 விருப்பமாக இருந்தால் 1 தொழட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 தொழுதிருக்கின்றார்கள், 3 தொழுதிருக்கின்றார்கள், 9 தொழுதிருக்கின்றார்கள். எனவே இவங்களுக்கு எது விருப்பமோ அதை தொழுது கொள்ளுங்கள் என்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த முக்கியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீன்கள் இவர்களெல்லாம் இந்த தொழுகையை முக்கியத்துவம் கொடுத்து தொழுது வந்துள்ளார்கள். காரணம், இதனுடைய கூலி மிகப்பெரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தொழுகையை நாம் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அதாவது வெறுமனே ரமலான் மாதத்துடன் அந்த தொழுகையை நிறுத்தி விடாமல் ரமலான் அல்லாத காலங்களிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் இந்த தொழுகையை தொழுது அல்லாஹு தாலாவுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்ற நன்மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.